இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் தொடர் நாளைய தினம் ஆர் பிரேமதாச மைதானத்திலே ஆரம்பமாக உள்ளது. வீரர்கள் பயிற்சியிலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இரு அணிகளுக்கும் இடையிலான வரலாற்றை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இதுவரையிலே இந்த இரு அணிகளும் 57 போட்டிகளிலே விளையாடி இருக்கின்றது. 43 போட்டிகளிலே இலங்கை அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. 12 போட்டிகளிலே பங்களாதேஷ் அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. 2 போட்டிகள் வெற்றி தோல்வியின்றி நிறைவடைந்திருக்கின்றது. இறுதியாக விளையாடிய 5 போட்டிகளின் பக்கம் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால் இலங்கை அணி இறுதியாக விளையாடிய 5 ஒருநாள் போட்டிகளிலே 2 தோல்விகள் 3 வெற்றிகளோடு இருக்கின்றது. பங்களாதேஷ் அணி இறுதியாக விளையாடிய 5 ஒருநாள் போட்டிகளில் 4 தோல்விகள் 1 போட்டி ரத்தாகி இருக்கின்றது. எனவே இறுதியாக பங்களாதேஷ் அணி விளையாடிய 5 போட்டிகளில் ஒன்றில் கூட வெற்றி பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோன்று இந்த இரு அணிகளும் இலங்கையிலே இதுவரையிலே 24 சர்வதேச ஒருநாள் போட்டிகளிலே விளையாடி இருக்கின்றது. அதில் இலங்கை அணி 20 வெற்றிகளை பதிவு செய்ய பங்களாதேஷ் அணி வெறும் 2 வெற்றிகளை மாத்திரமே பெற்றிருக்கின்றது. தரவரிசை பொறுத்தவரையிலே இலங்கை அணி 4ஆம் இடத்திலும் பங்களாதேஷ் அணி 10ஆம் இடத்திலும் இருக்கின்றதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோன்று பங்களாதேஷ் அணி 2002ஆம் ஆண்டுதான் முதன்முறையாக இலங்கைக்கு ஒருநாள் தொடருக்காக வேண்டி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகின்றது. அந்த போட்டியிலே பங்களாதேஷ் அணி 3-0 என படுதோல்வி. 2002 இருந்து 2012 வரைக்கும் பங்களாதேஷ் அணி பல தோல்விகளை அடைந்தாலும் கூட 2012, 2012ஆம் ஆண்டுகளிலே பங்களாதேஷ் அணி 1-1 என ஒருநாள் தொடரை சமன் செய்திருந்தது. எனவே பங்களாதேஷ் அணி சற்று முன்னேறி வரக்கூடிய நிலையிலே 2019ஆம் ஆண்டு இறுதியாக பங்களாதேஷ் அணி இலங்கைக்கு வந்தது. மீண்டும் பழைய குருடி கதவை தொருடி என்பதை போன்று 3-0 என வெள்ளை அடிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது பங்களாதேஷ் அணி. எனவே இந்த தொடர் பங்களாதேஷுக்கு மிக முக்கியமான தொடராக மாறும். புதிய அணி தலைவர் மஹதி ஹசன் மிராஸ் நாளைய போட்டியிலே முதன்முறையாக பங்களாதேஷ் அணியை உத்தியோகபூர்வமாக ஒருநாள் போட்டிகளிலே தலைமை வகிக்க இருக்கின்றார். அந்த அடிப்படையிலே இலங்கை அணி பங்களாதேஷ் அணிக்கு இடையிலான போட்டி என்றாலே ரசிகர்களுக்கு மத்தியிலே மிகுந்த ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய போட்டியாக இருக்கும். அந்த அடிப்படையிலே நாளைய போட்டி பகலிரவு ஆட்டமாக நடைபெறவிருக்கின்றது. காலநிலை சிறப்பாக அமைந்தால் நல்லதொரு போட்டியை கண்டுகளிக்கலாம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.